ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு. மீ டைம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஸோ கிடைக்கிறப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ட்ராமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இங்கே பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே பார்த்துட்ருக்கிற ட்ராமா ஆல்ரெடி முடிஞ்சது. பட் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்காங்க. இது சம் கைண்ட் ஆஃப் தோசை. அதில் வந்து தேங்காய் துருவி போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ரோல் பண்ணி தருவாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே நான் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் என்ன பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணலான்னு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேண்டேட்ரி பெட்ஷீட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இங்கே பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்தாச்சு. யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதெல்லாம் தெரிய வருது. சில டைம் வந்துட்டு கிவ் அப் பண்ணிடலாம் வேண்டான்னெல்லாம் தோணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து வாய்ஸ் ஓவர் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற ஆங்கிள் ஆகட்டும், ஷூட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நம்ம பார்த்து பண்ணணும். வை பிகாஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோ ஏதோ ஒன்று வந்துருமோன்னெல்லாம் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இதுவுமே. ஸோ நீங்களும் அப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹாலை இப்படி பார்க்குறதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அண்ட் இங்கே வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் மீன் குழம்பு இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. ஸோ அதுக்கான மசாலாவில் தான் நம்ம கொஞ்சம் வறுத்தெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இங்கே மீனுக்கு மசாலா போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ சாப்பாடெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. ஸோ சாப்பாடு, மீன் குழம்பு. அப்புறம் இங்கே வந்து நம்ம சீம்பால் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் தோட்டத்துலேருந்து கிடச்சது. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து சுக்கு ஆட் பண்ணுவாங்க. எனக்கு சுக்கு பிடிக்காது, ஸோ ஆட் பண்ணல. ஸோ இங்கே லன்ச் ரெடி. நான் லன்ச் சாப்பிட போகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு டெசர்ட் சீம்பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சாப்பிட்டு என்னோடய பையன் கூட வந்து விளையாட போயிட்டேன். பிகாஸ் அவருக்கு என் கூட விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே நாங்கள் வந்து ரோட் மேப்பெல்லாம் வச்சு அவரோட என்னென்ன வெஹிக்கல்ஸ்லாம் வச்சுருக்காரோ அதெல்லாம் வச்சு விளையாடிட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.